இப்ப இலங்கை உட்பட அனைத்து நாடுகள்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்பொழுது இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கான பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இதுக்கு மிக முக்கியமாக இந்த ஈரான் மீதான தாக்குதல், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஈரான் மீதான தாக்குதல், அதைத் தொடர்ந்து ஈரான் மேற்கொண்டு வருகின்ற இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற பதட்டமான சூழ்நிலை மற்றும் யுத்த சூழ்நிலை, அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம், அதாவது 15ஆம் திகதி நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த வடகொரியாவுடைய ஜப்பானுக்கு எதிரான தாக்குதல், இவைகள் அனைத்துமே வந்து இந்த எரிபொருள் மற்றும் எரிவாயுனுடைய தேவைப்பாட்டினுடைய முக்கியத்துவத்தையும், அதே போன்று பல்வேறுபட்ட நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற விலைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களையும் சொல்லியிருக்குது. அந்த அடிப்படையில் நான் இந்த வீடியோவில் மிக முக்கியமாக சொல்ல போகிறது வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி 2026க்கும் மார்ச் 12ஆம் தேதி 2026க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் எரிபொருளுக்கான, அதாவது பெட்ரோலுக்கான, 1 லிட்டர் பெட்ரோலுக்கான விலை மாற்றங்கள் இது எதுக்குன்னு சொன்னால் G20 நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற விலை மாற்றங்கள் தொடர்பாக தான் சொல்ல போகிறோம். இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்த பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கிய நாடாக கருதப்படுகின்ற அமெரிக்கா, இந்த அமெரிக்காவினுடைய பெட்ரோலுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறத்தாழ 22% அவர்களுடைய விலை அதிகரிச்சிருக்குது. இவர்களுடைய பெட்ரோல் மாதத்துக்கான விலையை $7.77 காணப்பட்டது வந்து தற்பொழுது $7.94 காணப்படுது. ஸோ இது அப்படின்னு சொன்னால் 24% அதிகரிப்பை காட்டுது. இதற்கு அடுத்த கட்டமாக அதிகமாக பாதிக்கப்பட்டது, இதுவும் வந்து அமெரிக்காவை அண்டிய நாடாக காணப்படுறதால கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடாவில் இதனுடைய பெட்ரோலுடைய விலை அதிகரிப்பானது லிட்டர் ஒன்றுக்கு 21% அதிகரித்திருக்கு. இங்கே தரப்படுற டீட்டெயில் எல்லாமே G20 நாடுகளுடைய பட்டியலாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி தெற்காசிய நாடுகளுடைய பட்டியல் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து 3வது நாடாக இத்தாலியினுடைய விலையை பார்த்தீங்கன்னா இத்தாலி, ஜெர்மன், அதே மாதிரி பிரான்ஸ், இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய விலைவாசிகள் பெட்ரோலிய விலையானது இத்தாலி மற்றும் ஜெர்மனுக்கு 15% தற்பொழுது குறிப்பிடப்பட்ட 1 மாதங்கள் மற்றும் 42 நாட்களில் அதிகரிச்சிருக்குது. 15% விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் பிரான்சினுடைய விலை அதிகரிப்பானது 12% காணப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தென்கொரியா நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விலைவாசியானது ஏறத்தாழ 11% அதிகரிச்சிருக்கு. அதாவது 1747 1944 அதிகரிச்சிருக்குது. அப்போ இது வந்து மிக முக்கியமாக பெட்ரோலியம், இந்த மத்திய கிழக்கில் ஏற்படுகின்ற யுத்த பிரச்சனையானது பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுவில் பல்வேறுபட்ட தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல போனால் இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பெட்ரோலுக்கான லைன்ஸ் ஆனது உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கனடாவில் பெட்ரோலுக்கான பற்றாக்குறை ஏற்படும் என்று சொல்லியும், ஆகவே அதைத் தொடர்ந்து கனடாவுக்கான பெட்ரோலை வந்து அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு முழுமூச்சான நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது மிக முக்கியமானது. அதே சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து பெட்ரோலை கொள்வனவு செய்ய முடியாத சுச்சுவேஷனில் அமெரிக்காவுடைய பெட்ரோலுக்கான விலைகள், அதாவது பெட்ரோலுக்கான கேள்விகள் அதிகரிச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் அமெரிக்க மக்கள் வந்து தற்பொழுது பெட்ரோலை வந்து சேமித்து வைக்கிற பதுக்குகின்ற நடவடிக்கைகளும் இடம்பெறினோம். இதைத் தொடர்ந்து சீனாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சீனா வந்து ஈரானிடமிருந்து அதிகளவான பெட்ரோல்களை களஞ்சிய சேமிப்பு வச்சிருக்கின்றாலும் கடந்த எதிர்வருகின்ற 3 மாதங்களுக்கான கையிருப்பு இருந்தாலும் அவர்களுடைய பெட்ரோலுக்கான விலை வந்து 11% அதிகரிச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் துருக்கியினுடைய பெட்ரோலுக்கான விலையானது 10% அதிகரிச்சிருக்கு. 55 துருக்கி ருப்பீஸாக இருந்தது, தற்போது 60 அதிகரிச்சிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜப்பானுக்கான விலையானது கடந்த 2 நாட்களில் ஜப்பானுடைய பெட்ரோலுக்கான விலை அதிகளவாக அதிகரித்தது. என்னென்னு சொன்னால் வடகொரியானுடைய தாக்குதல் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் 8% பெட்ரோலுக்கான விலை வந்து அதிகரிச்சு ஜப்பானை பொறுத்த வரைக்கும். அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய விலையானது 7% அதிகரிச்சிருக்கு. 1535 இருந்த விலை தற்பொழுது 1638 அதிகரிச்சு ஏறத்தாழ 102 விலைவாசி அதிகரிப்பு டிஃப்ரெண்டில் 7% அதிகரிப்பையும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துடைய பவுண்ட்ஸ் அடிப்படையில் ஜிபிபின்னு சொல்லுவோம், இதன் அடிப்படையில் விலையானது 5% அதிகரிச்சிருக்குது. இதே சந்தர்ப்பத்தில் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் 3% இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா விலையானது தற்பொழுது அதிகளவாக ஆஸ்திரேலியன் டாலர்ஸில் அதிகரிச்சிருக்கின்றது மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது. ஏறத்தாழ 120% அதிகரிப்பு இடம்பெற்றிருக்குது. அந்த டாலர்ஸ் கால்குலேஷன் சார்ட்டில் வந்து கொஞ்சம் பிள்ளையாக சொல்லப்பட்டிருந்தாலும்
ஏற்கனவே 0.29 இருந்தது, இப்போது 2.12 அதிகரிச்சிருக்கு என்று சொல்லப்படுது. அதே மாதிரி மெக்சிகோ மற்றும் தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த நாடுகள் தங்களுடைய பெட்ரோல் விலை 1% அதிகரிச்சிருக்கின்றன. காரணம், இவர்களுக்கான உள்ளூர் பெட்ரோல் உற்பத்தியும் இருக்கிறது காரணமாக அவங்களோட விலைவாசியில் அதிகளவான பாதிப்பு இல்லை, இருந்தாலும் 1% அதிகரிச்சிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பெட்ரோலுடைய விலையில் மாற்றம் இல்லை, ஆனால் இந்தியாவில் தற்பொழுது பெட்ரோல் மற்றும் எரிவாயுக்கான பற்றாக்குறை இடம்பெறதால இதை நிவர்த்தி செய்யறதுக்கு ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலையும் மற்றும் எரிவாயுக்களையும் கொள்வன செய்யலாம்னு சொல்லி திட்டமிடப்பட்டிருக்குது. ஆனால் இதற்கான அனுமதி, அதாவது இவர்கள் G20 நாடுகள் இருக்கிறதால இதற்கான அனுமதியை அங்கே மத்தியஸ்தம் வதிக்கின்ற அமெரிக்கா வழங்கணும். ஆகிய அமெரிக்காவுடைய அனுமதியுடன் இவங்க ரஷ்யாவில இருந்து குறிப்பிடப்பட்ட தேவைக்கேற்ற மாதிரி பெட்ரோல்களை இந்த போர் பதற்ற சூழ்நிலை காலப்பகுதியில் வாங்கலாம்னு சொல்லி அதற்கான அனுமதி வழங்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது மிக முக்கியமாக பேசு பொருளாக காணப்பட்டது. என்ன சொன்னால் ஒரு தான் சுய ஆட்சி முறையில் இருக்கிற இந்தியாவுக்கு ஆனால் அனுமதியை அமெரிக்கா வழங்குகின்றது, பெட்ரோல் வாங்குறதுக்கு அனுமதி அமெரிக்காவிடம் பெற்றுக்கொள்ளணுமா என்ற ஒரு கேள்வி எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இது வருகின்ற மாதம் இந்தியாவுடைய பல்வேறுபட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல்கள் இடம்பெறப் போகுது. ஆகவே இந்த பெட்ரோலுக்கான பற்றாக்குறை மற்றும் எரிவாயுக்கான பற்றாக்குறை, அதற்கான லைன்ஸ் பல்வேறுபட்ட தாக்கங்களை இந்த எலெக்ஷனில் காட்டணும்னு சொல்லப்படுறது. அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான சூழ்நிலை இடம்பெறுகிற சந்தர்ப்பத்திலேயே இந்தியாவில் தற்பொழுது எரிவாயுவிற்கும் பெட்ரோலுக்குமான லைன்ஸ், அதாவது போலிங்கில் நிறைய பேர் லைனில் நிற்கிறோம். சிற்றுண்டி சாலைகளுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. வீதியோர மின் விளக்குகள் மற்றும் மின்சார உற்பத்தியிலே அதிகளவான பாதிப்பை இந்த பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி எரிபொருள் எரிவாயுக்கான பற்றாக்குறையின் மூலம் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் தெற்காசிய நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவிலையும் இலங்கையிலும் இது அதிக தாக்கத்தையும் பல்வேறுபட்ட கட்டுப்பாட்டு முறைகளையும் கொண்டு வந்திருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியாவில் மாற்றமில்லை, விலையில் மாற்றமில்லை. மிக முக்கியமாக இந்தோனேஷியா, சவுதி அரேபியாவில் மாற்றமில்லை. இதேன்னு சொன்னால் இந்தோனேஷியா, சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலுடைய விலையில் மாற்றமில்லை. மிக முக்கியமாக இவர்கள் தங்களுக்கு தேவையான உள்ளூர் உற்பத்திக்கு தேவையான பெட்ரோலியத்தை தங்களுடைய நாட்டிலேயே உற்பத்தி செய்கிறதாலையும் உள்ளூர் தேவைப்பாடுகள் உள்ளூருக்கான தேவைப்பாடுகள் நிவர்த்தி செய்யக்கூடிய 50 மேற்பட்ட தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சிச்சுவேஷன் இந்த இந்தோனேஷியா அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிறதால இவர்களுக்கான விலைகளில் மாற்றமில்லை. இருந்தாலும் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம், ஈரானுடைய தாக்குதல்களின் காரணமாக சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வளங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தற்பொழுது ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது, தொழிற்படாமல் இருக்குது. ஆகவே அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு நிலைமையாக, முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இதுவரும் காலங்களில் விலைகளில் மாற்றம் இல்லை என்றாலும் சவுதி அரேபியா மற்றும் இந்தோனேஷியானுடைய இந்த பெட்ரோலிய உற்பத்தியும் தடைபடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா மூலப்பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் ஈரானுடனான வர்த்தக நடவடிக்கைகள் தற்பொழுது சம்பிக்கப்பட்டிருக்குது, அதை முடக்கப்பட்டிருக்கிறதன் காரணமாகவும் சர்வதேச சந்தையில் பெட்ரோலுக்கான கேள்வி அதிகரிச்சிருக்குது. ஆகவே இதுவும் மிக முக்கியமானது. எனினும் ரஷ்யாவில் மாற்றம் எதுவும் இடம்பெற